ஹாய், இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணணுன்னு பார்க்கலாம். இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேக் பண்ணது. ஏன்னா ஆல்ரெடி வயிறு வலி, சரி பூஜையும் பண்ண முடியாது, அதனால் சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது என்னென்னா மார்னிங் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பப்பாயா ஜூஸ் போட்டு கொடுத்து என்னென்னா மந்த்லி 2 டைம்ஸ் கொடுத்துருவேன் கண்டிப்பாக பாப்பாவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த பீரியட்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால நான் இது மந்த்லி கண்டிப்பாக 2 டைம்ஸ் கொடுத்தா எனக்கு ரெகுலராக ஆகும் அவளுக்கு. அதனால் அது நான் அப்படியே கீப் அப் பண்ணுறது. என்னென்னா ஒரு டைமுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு பையனுக்கு டீ கொடுத்தேன். பசங்களுக்கு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு உடம்பு சரியில்லை, சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நம்ம கேரட்டு தோசை போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஊத்தாப்பம் ஸ்டைல் அந்தமாரி தோசை மாவு ஒரே ஒரு தோசை தான் கொடுப்பேன், கொஞ்சம் தடிப்பாக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த துருவின கேரட்டு அப்புறம் இட்லி பொடி நெய் இதை போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த கேரட் வேகணும் இல்லையா, வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. பையனுக்கு இந்த தோசையோட டீ வச்சு கொடுத்துருவேன். பாப்பா ஆல்ரெடி காலையிலே பப்பாயா ஜூஸ் குடிச்சிட்டால, அதனால் அவளுக்கு இந்த ஒரு தோசை கொடுத்தாலே வயிறு ஃபுல்லாகிடும், அவங்க கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே பண்ணலங்க. தயிர் சாதம் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இது பாப்பாவுக்கு எதுவுமே தாளிக்காமல் கொடுத்தா தான் சாப்பிடுவா. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் அவர் விஷ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்கு கூட எதுவுமே தாளிக்கல, வெறும்னே எண்ணெயில் மிளகாத்தூள் உப்பு போட்டு அப்படியே சும்மா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரட்டிட்டு கொடுத்துட்டு, இதுலேயுமே என்னென்னா அந்த அம்மாவுக்கு தயிர் சாதம் தாளிக்கக்கூடாது, தாளிச்சா பிடிக்காது. இது இவங்களுக்கு தாளிச்சா தான் பிடிக்கும். எல்லாமே இவங்களுக்கு பார்த்து பார்த்து மாற்றி மாற்றி செய்யணும். இன்றைக்கான வீடியோவில் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். பாய்.